குணங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இதை பார்க்கிற, இதை கேட்கிற உங்கள் யாவருக்கும் உண்மையாகவே இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள ஆசிக்கிறேன். அண்ணாளுடைய சுபாவம் என்ன, அண்ணாளுடைய தேவை என்ன நமக்கு எல்லாருக்கும் நமக்கு நன்கு தெரியும். அவர் ஒரு மலடி, அவருக்கு அநேக நாட்களாய் பிள்ளை பாக்கம் இல்லை. இதை குறித்து அநேக போராட்டங்கள். ஆமீன், ஸ்தோத்திரம். இதை குறித்து ஆமீன் பெனினால் ஆலயத்துக்கு போகிற நேரமெல்லாம் வருஷந்தோறும் ஆமீன் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் ஆமீன் 7வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் அவளை மனமடி வாக்குவாள். அப்பொழுது அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இது எப்போ நடக்கும்? எப்பவுமே ஆலயத்துக்கு போகும் நேரத்தில் எல்லாம் பெனினால் இவளுடைய சக்கலத்தி இவ ஆலயத்துக்கு போகிற நேரத்தில் எல்லாம் இவளை ஆமீன் மனமடி வாக்குவாள். அப்போ அதை அப்படியே கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது அன்னாள் கொஞ்சம் மலடி என்பதை மறந்து, பிள்ளை பாக்கியம் இல்லை என்பதை மறந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் பெனினால் துக்கப்படுத்திட்டே இருந்திருப்பா. கொஞ்சம் கணவனோடு சந்தோஷமா இருக்கும்போது அல்லது கவலையை மறந்து ஆமீன் ஸ்தோத்திரம், சரி வீடு வேலை இதை குறித்து ஆமீன் அந்த துக்கத்தை மாற்றிக்கொள்ளும் போதெல்லாம் நான் நினைக்கிறேன் பெனினால் துக்கப்படுத்தி இருக்கணும். அப்போ அந்த அன்னாளுடைய குணாதிசயத்தில் முதல் ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னா, அன்னாளுக்கு சகிப்புத்தன்மை காணப்பட்டது. நல்ல கவனிக்கணும். அதில் ஒரு முதல் பாயிண்ட்ல அன்னாளுடைய சூழ்நிலை என்ன நல்ல கவனிக்கணும். நல்ல வசதியா இருக்கிறாங்க, நல்ல ஆடம்பரமா இருக்கிறாங்க, நல்ல பிள்ளை பாக்கியத்தோடு இருக்கிறாங்க, சந்ததி பெருகி இருக்குது. அவங்களுடைய சகிப்புத்தன்மை அல்ல. யாருடைய சகிப்புத்தன்மை? தேவையோடு இருக்கிற அன்னாளுக்கு, துக்கத்தோடு இருக்கிற அன்னாளுக்கு அடிக்கடி துக்கப்படுத்தும்படி பெனினால் செய்யும் போதெல்லாம் அன்னாளுக்கு மிகவும் சகிப்புத்தன்மை காணப்பட்டுச்சு. என்ன சகிப்புத்தன்மை? சரி, ஒரு நாள் தெரியாம பண்ணிட்டாங்க, சகிப்புத்தன்மை இருக்கும். இப்ப நிறைய பேர் கூட நாம என்ன சொல்றோம், ஒரு முறை பண்ணாங்க பரவாயில்ல, நான் என்ன பண்ணிட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், சரி பொறுத்துட்டு போட்டேன். திரும்ப 2வது முறையும் பண்றாங்க, சரி ஏதோ பண்ணிட்டாங்க பொறுத்துட்டு போறேன். திரும்ப பண்ணிட்டு இருந்தா நானும் மனுஷன் தானே சொல்றோம்ல, நானும் மனுஷன் தானே, நான் கடவுளா, எனக்கும் கோபம் வராதா? நீங்க நிறைய பேர் இப்படி சொல்றோம். ஆமா, ஆண்டவருக்கு நிறைய இடங்களில் கோபம் வந்திருக்குது. அப்ப நானும் இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் தேவையுள்ள இடங்களிலே, தேவையுள்ள சூழ்நிலையில அன்னாளை பெனினால் துக்கப்படுத்தும் போது இவளுக்கு ஸ்தோத்திரம் ஒரு சகிப்புத்தன்மை வாசிக்கலாம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகிப்புத்தன்மை அவசியம். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில சகிப்புத்தன்மை கிடையாது. அது ஞானஸ்தானம் எடுத்துட்டு இருக்கட்டும், வருஷந்தோறும் சர்ச்சைக்கு போட்டோம், வருஷந்தோறும் ஜெபிக்கட்டும், வருஷந்தோறும் உபவாசிக்கட்டும், ஆனா சகிப்புத்தன்மை நிறைய பேருக்கு இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட். சரி பெரியவங்க தானே, சரி தாய் தகப்பன் தானே, சரி கூட பிறந்தவங்க தானே, சரி பக்கத்து வீடு தானே, சரி என் கூட வேலை செய்யறவங்க தானே, சரி எனக்கு தெரிஞ்சவங்க தானே, அப்படி என்கிற சகிப்புத்தன்மை. மற்றவர்களை குறித்து நம்ம பேச தேவையில்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு சகிப்புத்தன்மை இருக்குதா அப்படின்னா நிறைய பேருக்கு சகிப்புத்தன்மை கிடையாது. ஆனா நிறைய இடங்களில் சொல்வோம், அவங்க என் ரத்த சொந்தம், என் கூட பிறந்துச்சு, அது எங்க அப்பா அம்மா, அது எங்க அண்ணன், வாய்க்கழிய சொல்லும். ஆனா அவங்க தெரிந்தோ தெரியாமையோ செய்கிற தவறுகளுக்கு, தப்பிதங்களுக்கு, ஒருவேளை அவங்க சொல்ற வார்த்தை, ஒருவேளை நீ தப்பு செய்யாம கூட இருந்திருக்கலாம், அவங்க நீ தப்பு செஞ்ச மாதிரி சொல்லலாம், இருக்கட்டும். யார் அவங்க? தாய் தகப்பன். யார் அவங்க? பிள்ளைங்க. யார் அவங்க? கூட பிறந்தவங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்குள்ளவே கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்துல சகிப்புத்தன்மை கிடையாது. இங்க அன்னாள் எப்பெல்லாம் ஆலயத்துக்கு போகணும்னு தீர்மானம் பண்றாங்களோ, எப்பெல்லாம் ஆண்டவரை சமூகத்தில் போய் தேடணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ, அப்பவெல்லாம் துக்கப்படுத்தும்படி. இப்ப இந்த வசனத்தில் அழகா சொல்லுது, கடைசி வார்த்தை, அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பா. இப்ப கணவன் எல்கானா ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டான்னு வச்சுங்க,
இப்போ ஆமீன், அது ஆமா யாருக்கு பெனினாளுக்கு ரொம்ப பிடிக்குன்னு வச்சுக்கோ. உதாரணத்துக்கு ஒரு கற்பனையும் சொல்றேன். எல்கானா ஒரு ஆமீன் ஸ்தோத்திரம் 2 பிரியாணி வாங்கிட்டு வர்றாரு. எத்தனை மனைவிங்க? 2 மனைவி. அப்போ 2 மனைவிக்கு ஆமீன் ஸ்தோத்திரம் ஆமீன் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வரான்னு வச்சுக்க. நம்ம காலத்துல ஒப்பிட்டு சொல்லும் போது பிரியாணி, இப்ப இந்த பிரியாணி ஆமீன் பெனினாளுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னா இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அவளை துக்கப்படுத்திட்டா போதும், அண்ணால் என்ன பண்ண மாட்டாங்க. கவனிங்க, பெனினால் அண்ணால துக்கப்படுத்திட்டா போதும், அண்ணால் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பா. அண்ணால் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அவங்கள துக்கப்படுத்தினா போதும்னு பெனினாளுக்கு தெரியும். அப்ப கொஞ்சம் சிரிச்சிட்டா போதும், அண்ணால எப்படி அழ வைக்கணும் என்பது பெனினாளுக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் கூட பக்கத்து வீட்டில் உன் சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா அதோட உன் சிரிப்பு முடிஞ்சு போச்சு. கணவன் மனைவி அன்பா இருக்கிற அப்படி என்பது உன் சத்துருக்கு தெரிஞ்ச போதும் போச்சு. சூனியம் பண்ண தேவையில்லை, நம்ம காலடி மண் எடுக்க தேவையில்லை, முடி எடுக்க தேவையில்லை, ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு போக தேவையில்லை, ஒண்ணுமே தேவையில்லை. அவங்க பார்த்தாலே போதும், திரும்பி வரும்போது சண்டை போட்டு வரும். அது அப்பேற்பட்ட கண்ணு. அப்போ அண்ணாலை துக்கப்படுத்துகிற அவ எப்படி துக்கப்படுத்த முடியும் என்பது அதோடைய சாவி பெனினாளுக்கு தெரியும். ஆனா அண்ணால் ஒருபோதும் பெனினாலை குறிச்சு திட்டினதாவோ சண்டை போட்டதாவோ இல்லவே இல்லை. அதுக்கு அதிகாரம் முழுமே பாருங்க, அந்த சாப்டரே கிடையாது. வருஷந்தோறும் அந்த வார்த்தை சொல்லுது, ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவ வருஷந்தோறும் அந்த பிரகாரமே செஞ்சுக்கிட்டே இருக்கிறா. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, வருஷந்தோறும். அண்ணாளுக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் இல்லை அப்படின்னாலும் துக்கம், மலடி என்கிற பேர் வந்துச்சு, அது சொல்ல முடியாத துக்கம். ஆனா சகிப்புத்தன்மை அண்ணாள் இடத்துல இருந்துச்சு. அதுதான் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 3வது வசனம், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை குறித்து நீங்க என்ன பண்ணுங்க, சகித்து ஆண்டவரை நினைங்க. சத்துரு அடிக்கடி இவனை போராடிட்டே இருக்கிற, பரவாயில்ல. ஆண்டவர் சொல்றாரு, சத்துரு போராடுறானா. இப்போ பெனினால் வருஷந்தோறும் இவளை துக்கப்படுத்திட்டே இருக்கும்போது ஒரு நாள் கூட அண்ணால் செபிக்கல. ஆண்டவரே அவ வாய அடிங்க, ஆண்டவரே செபிக்கவே இல்லை. கவனிக்கணும், ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் ஜெபத்தில் கூட அண்ணால் ஆண்டவரே பெனினாளுடைய வாய் அடைக்கப்படட்டும், ஆண்டவரே எப்ப பாரு என்ன துக்கப்படுத்திட்டே இருக்கிறாங்க, இவங்க இனி வழிக்க வரக்கூடாது, ஆண்டவரை மாற்றி போடுங்க. ஜெபிக்கல, அவங்க சிந்தனையை மாற்றுவோம், ஜெபிக்கல. அதை பொருட்டாவே என்ன அண்ணால். அப்போ அந்த வார்த்தை சொல்லுது, நீங்கள் இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைக்கணும். ஆண்டவர் சிலுவையிலே அறையப்படும் போது அதுக்கு முன்னாடி காரி உமிழ்றாங்க. அதுக்கு முன்னாடி தன்னுடைய வஸ்திரத்தை கிழிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் அவரை ஸ்தோத்திரம் என்ன பண்றாங்க, வாரினால் அடிக்கிறாங்க, தலையில முற்கிடத்தை வைக்கிறாங்க, கைகளில் ஆணிகள், கால்களில் ஆணிகள். இதன் பிறகு அவர் மரிச்சிட்டாரான்னு சொல்லி விழாவில ஈட்டிய குத்தி பார்க்கிறாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு தவறும் அந்த தண்டனைக்கு ஆன அந்த தண்டனை ஏற்றுக்கொள்வதற்கான காரணம் ஒண்ணு கூட ஆண்டவர் கிட்ட இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, குட் ஃப்ரைடே முதல் வார்த்தை சொல்றோம், பிதாவே இவர்களை மன்னியும். இன்னைக்கு அந்த சூழ்நிலை ஒப்பிட்டு பார்க்கும்போது உன் சத்துருவுக்கு விரோதமாய் அடிக்கடி செய்கிற காரியம் பெரிசு இல்லையே, உன் தாய் தகப்பன் செய்கிற காரியம் பெரிசு இல்லையே, உன் கூட பிறந்தவங்க செய்கிற காரியம் பெரிசு இல்லையே, சகிப்பு தன்மை எங்க போச்சு? இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற, ஆண்டவரே என் தாய் தகப்பனை ரட்சிப்புக்குள்ள மாற்றும், ஆண்டவரே என் கூட பிறந்தவங்கள குடிகாரங்களா இருக்கிறாங்க, சர்ச்சைக்கு வராம இருக்கிறாங்க, பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சபைக்கு கொண்டு வர ஜெபிக்கிறோம். ஆனா அவங்க செய்கிற தப்பிதங்களை எத்தனை பேர் சகிப்பு தன்மையோடு ஏற்றுக்கொள்றோம்? இன்னைக்கு குடும்பத்துல சகிப்பு தன்மை இல்லைங்க. தாய் தகப்பனுக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, கூட பிறந்தவங்களுக்குள்ள
பிள்ளை ஆமே, அப்பா அம்மா தானே சொல்லிட்டாங்க, பெரியவங்க தானே, என்ன பெற்றவங்க தானே, பரவாயில்ல, சகிப்புத்தன்மை இல்லை. சரி பிள்ளை தானே, ஏதோ சொல்லுவாங்களே, கண்ணே மணியை தாளாட்டின என் பிள்ளை தானே, ஏதோ அவன் ஏதோ ஒரு வார்த்தை கோபத்தில் பேசிட்டான், சகிப்புத்தன்மை இல்லை பெற்றவங்களுக்கு. ஒரு வீடியோ, ஒரு கிளிப் ஒன்று பார்த்தேன், அது யாருன்னு தெரியல, தமிழில் கூட பேசல, இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. ஒரு வீடியோ கிளிப்பில் பேட்டி எடுக்கிறாங்க, வீடியோ வச்சுட்டு பேட்டி எடுக்கிறாங்க. அப்போது ஃபோன் வருது, எடுத்து பார்த்தா அவங்க அம்மா. அதில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தான் நமக்கு புரியுது, அவங்க அம்மா பண்ணுறாங்க. ப்ரெஸ் மீட்டில் பேட்டி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, டிவியில் லைவாக போயிட்டு இருக்குது. அப்போது செல்ஃபோன் இப்படி வச்சுருக்கிற சவுண்ட் வருது, எடுத்து பார்த்தா அவங்க அம்மா. அந்த 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 ப்ரெஸ் மீட்லேயே அப்படியே எடுத்து அவங்க அம்மா கிட்ட அவர் பேசுகிறாரு. நான் அது மாதிரி ப்ரெஸ் மீட்டில் இருக்கிறேன், அப்புறம் பேசுகிறேன்னு கூட சொல்லவே இல்லை. அவங்க கேட்குறதுக்கெல்லாம் அழகாக பதில் சொல்லிவிட்டு, இவரும் ப்ரெஸ் மீட் மாதிரியே இல்லை, அப்படி பேசிட்டு அதில் கீழே போட்டிருக்கிறாங்க. என்னதான் சூழ்நிலையில் இருந்து நீங்கள் இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மா ஃபோன் பண்ணும்போது எடுத்து ஒரு வார்த்தையாச்சுக்கிட்ட என்ன பண்ணுங்க, கோவமா. இப்போ நிறைய பேருக்கு சகிப்புத்தன்மை இல்லை குடும்பத்தில். வெளியில் விட்டுருங்க, அடுத்தது சர்ச்சி, முதல்ல குடும்பம். ஒரு தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாம பண்ணாங்களோ, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, சத்துருவையும் சொல்லுங்க, சத்துருவையும் சிநேகிக்கணும். சத்துருவையே ஆண்டவர் சிநேகிக்க சொல்றாரு. உன் கூட பிறந்தவங்க, தாய் தகப்பன், பிள்ளை, இவங்களை சகிப்பதற்கு நமக்கு என்ன அண்ணால் ஒரு ஜபம் கூட ஆண்டவரே வாய் அடைங்க, வாய் கோணின்னு போட்டோம் இல்ல. சகிப்புத்தன்மை. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் உடைவதற்கு சகிப்புத்தன்மை இல்லைங்க. எனக்கு நிறைய குடும்பங்களில் டைவர்ஸ் போகிறதுக்கு சகிப்புத்தன்மை இல்லை. இன்னைக்கு தனி கொடுத்தணும். ஏன் தனி கொடுத்தணும்? சகிப்புத்தன்மை இல்லை. நிறைய குடும்பங்கள் தனி கொடுத்தணும் போறதுக்கு மெயின் ரீசன் சகிப்புத்தன்மை. இதுல ஒரு பெருமை, நான் தனியா வச்சிருக்கிறேன், தனியா வீடு. இன்னைக்கு உண்மையாவே சொல்றேன், கட்டிட பிள்ளைகளுக்கு இந்த 7வது மாசத்தின் முடிவில் சொல்றேன், சகிப்புத்தன்மை அவசியம். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கன்னத்தில் அறிஞ்சா மறு கன்னத்தை என்ன பண்ணு சொல்லுங்க. மறு கன்னத்தை இன்னைக்கு அவங்க ஒரு வார்த்தை தெரியாம பேசிட்டாங்க, 100 வார்த்தை நம்ம பேசுறோம். அவங்க ஒரு வார்த்தை ஏதோ சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க, 100 வார்த்தை பேசிட்டு இருக்கோம். சகிப்புத்தன்மை இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இவ்விதமான ஆமென் தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவர் நினைங்க. அது பெருசா இது பெருசா? ஈட்டில குத்துறாங்க, ரத்தம் சொட்டுது. முற்கிட வைக்கிறாங்க, ரத்தம் சொட்டுது. அந்த சாட்டில் அடிக்கிறாங்க, சதை பிச்சிட்டு வருது. ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, பிதாவே இவர்களை. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அன்னைக்கு அவங்க செத்து போயிருப்பாங்க, மறிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆண்டவர் சொல்லியிருந்த வார்த்தை. ஆனா அவர் சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும். எத்தனை பேர் உங்க ஜெபத்துல ஆண்டவரே அவங்க பேசிட்டாங்க, மன்னிங்க ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் என்ன போச்சு, ஆண்டவரே கை ஓடிட்டோம். அதுதான் ஏற்கனவே ஒரு சாட்சி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சபையில் எழுந்து வரமா சாட்சி சொல்லிட்டான். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டாரு, நான் ஜெபித்தேன், ஆண்டவர் என் ஜெபத்தை. என்ன ஜெபம்னா, அவங்க கை காலை உடையும்படி ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஆண்டவர் செஞ்சிட்டாரு. நன்றி, ஸ்தோத்திரம் தான். இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளே சகிப்புத்தன்மை. முதல்ல குடும்பம், 2வது சபை. இன்னைக்கு சபைக்குள்ள சகிப்புத்தன்மை கிடையாது. இச்சுக்குன்னு உட்காருது, இடத்துக்கு சண்டை. அந்த இடம் தான் இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரே இடத்துல நிரந்தரமா உட்கார நமக்கு என்னைக்குமே ஆண்டவர் விடுதலை தர மாட்டார். அப்படி எப்படி செவுத்துல உட்காந்துட்டு என்னாச்சுமா கால் வரல கை வரல எப்படி வரும்? நீ வரும்போதே பேலன்ஸ் தானே, சப்போர்ட் தானே வந்து உட்காந்துட்டு இருக்கிற. எழுந்து கையை தட்ட போறதில்ல, ஜெபம் பண்ண போறதில்ல, முட்டி போட போறதில்ல. உட்காந்தா அதோட நாத்துமாவை சொன்னாதான் எழுந்துக்குது. இதுக்கு சர்ச்சிலேயும் சகிப்புத்தன்மை இல்லை. இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள வரோம், திருவிருந்து எடுக்கிறோம், இன்னைக்கு பேசல, அவங்களோட கூட நம்ம ஒப்புரவாகல என்கிற உணர்வு கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை. பேசாம ஆமை ஸ்தோத்திரம். நம்ம எடுக்கிற திருவிருந்துல நம்ம தகுதியானவர்களாய் பாத்திரவான்களாய் எடுக்கல அப்படின்னா மரணம் கூட நமக்கு வரும்னு வேதம் சொல்லுது. ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, சபைக்குள்ள இல்ல, வீட்டுக்குள்ளே சகிப்புத்தன்மை கிடையாது.
அதுதான் வார்த்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் வாசிங்க. படிங்க. 1 கொரிந்தியர் 6:5. உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன், சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனும் உங்களுக்குள்ள இல்லையா? வாசிங்க. சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்க ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கவனி, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் சகோதரன் என்ன வேணா தப்பு செய்யட்டுமே. இன்னைக்கு எத்தனை பேரு குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துச்சு அப்படின்னா முதல்ல சாரி கேட்கறது யாரா இருக்கிறோம் அப்படின்றத பார்க்கணும். புரியுதுங்களா? சாரி அந்த வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தையை சொல்லுங்க, சாரின்னு சொல்லுங்க. அந்த வார்த்தையை சொல்லுங்களேன். கஷ்டமாகதா ஈஸியாகதா ஆட்சிக்குதா ஏதாச்சு? சாரி சும்மா அது உள்ளத்திலிருந்து கூட வரத்தேவையில்ல. சாரி சொல்லிட்டு போயிடு. உண்மையாகவே அதுக்கான தண்டனை வேற எதுவுமே இருக்காது. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு யோசனை, நான் தான் தப்பு பண்ணியிருக்கிறேன், நான் தான் சண்டை போட்டேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? தூக்கமே வராது, தூங்கவே விடாது. சாரி. இந்த வார்த்தை அழகா சொல்லுது, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றம்தான். அவங்க சத்தியத்துக்கு தெரியாது, அவங்க வசனத்தை தெரியாது, அவங்க கர்த்தருடைய உபதேசம் தெரியாது. ஆனா உனக்கு தெரியும், நீ சகிக்கணும். ஆனா நாம என்ன பண்ணி, அவங்க சகிக்கணும்னு நினைக்கிறேன், அவங்க விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் நீ விட்டு கொடுத்தா? ஏன் நீ சகிச்சா? குடும்பம் உடையாதே. குடும்பம் இன்னைக்கு ஈஸியா இன்னைக்கு போற வரனால நம்ம வீட்டை சண்டை போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு தனி கொடுத்தணும் நம்ம போயிடுறோம். நமக்கு ஒரு சப்போர்ட்டும் கிடையாது, ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. எங்க போறோம்? தூரத்துக்கு போறோம். ஆபத்துன்னு கூட வந்து பக்கத்து நிக்கிற இடத்துல இல்ல. இதுல ஒரு பெருமை தனி கொடுத்தோம். சகிப்புத்தன்மை அவசியம். நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. நீ பெரியவங்களுக்கு, கூட பிறந்தவங்களுக்கு, மாமனார் மாமிக்கு, மாமியாருக்கு, நாத்தனாருக்கு, சொல்லுங்க எல்லாருக்கும் நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் கவனிக்கிறாருங்க. பரலோகத்தில் எழுதி வைக்கிறார் ஞாபக புஸ்தகத்துல. சகிப்புத்தன்மையோடு செஞ்சிருக்கிறியா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறது இல்லை? அநியாயம் தான். அவங்க தான் தப்பு பண்றாங்க, அவங்க தான் சரியில்லை, அவங்க தான் வீணா பழி. பரவாயில்ல, நீ ஏன் சகிக்கிறது இல்லை? நீ சத்தியத்தின்படி அந்த வார்த்தை சொல்லுது. ஆமீன், ஸ்தோத்திரம். 5வது வசனத்துல ஆமீன் வாசிங்க. அந்த 5வது வசனம், 6வது வசனம். சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறார். இன்னைக்கு மற்ற ஜனம் பார்க்குது உங்களை, உலகத்தை அவங்க பார்க்குறாங்க. ரட்சிக்கப்படாத சர்ச்சுக்கு போறது அதுதான் சண்டை போடுது. சர்ச்சுக்கு போயிட்டு அதுதான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். பாஸ்டர் கமாலியில் அவங்க சொன்னாங்க, இன்னொரு பாஸ்டர் சொன்னதே பாஸ்டர் கமாலி அவங்க சொன்னாங்க. அவங்க சொல்லும்போது ஒரு விசுவாசி லேட்டாக வந்து ஜபம் ஸ்டார்ட் பண்ணியாச்சான், ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். அப்போது அந்த விசுவாசி லேட்டாக கடன்னு கிளம்பி லேட்டாக வந்து லாஸ்ட்டில் கூட உட்காரலையா, வந்து முன்னாடி உட்காந்துட்டு அந்நிய பாஷை பேசிட்டு இருந்துச்சான். கவனிங்க, சர்ச்சுக்கு லேட்டாக வந்துட்டு முன்னாடி வந்து அப்போ எப்படி வந்திருக்கு அப்படியே கற்பனை பண்ணுங்க. அப்படி அவன் கையை மெரிச்சின்னு காலை மெரிச்சின்னு இச்சிங்க குச்சிங்க வந்து முன்னாடி உட்காந்துட்டு ஜபம் பண்ணும்போது அப்படியே வர்ஷிப்பில் அந்நிய பாஷை பேசிட்டே இருக்குதான். அந்நிய பாஷை சத்தமாக அந்நிய பாஷை பேசுதான். அந்த பாஷை, ஏய் நிறுத்து, ஏந்திரு. நீ இப்போ சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ பக்கத்து வீட்டில் உள்ள மட்டியை உன் வீட்டு உள்ள வச்சுட்டு வந்திருக்கிறிய, உனக்கு என்ன அந்நிய பாஷை? முதல்ல அந்த மட்டியை தூக்கி என்ன பண்ணு, அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்து இங்கே ஜெபம் பண்ணு. தீர்க்க தரிசனமா சொல்றாரு. எப்படி தீர்க்க தரிசனமா?
மட்டிக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசுறார். அப்ப நாம செய்கிற காரியங்களுக்கு எத்தனை முறை ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கிறாரு? நீ அங்க ஒப்புரவாகல. ஆண்டோட வார்த்தை சொல்லுது, நீ சகோதரனோட, குடும்பத்தோட, மனைவியோட, கணவனோட, பிள்ளைகளோட நீ சண்டையோட வந்து காணிக்க கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படியே வச்சிரு, காணிக்க பெட்டி மேலே வச்சுட்டு போய் ஒப்புரவாகிட்டு காணிக்க கொடு. அப்ப நம்ம ஏன் ஜெபம், நம்முடைய ஜெபம் கேட்கப்படலன்னு யோசித்து பாருங்க. ஏன் ஜெபம் கேட்கல? நீ சகோதரனோட ஒப்புரவாகல, குடும்பத்தோட சகிப்பு தன்மை இல்லை, குடும்பத்தை சாரின்னு கேட்கல. ஆனா நம்முடைய ஜெபம், ஆண்டவரே இதை செய்யும் அதை செய்யும், கேட்கவே மாட்டார். பரலோகம் கேட்காது. சகிப்பு தன்மை. இப்போ அண்ணாலை பெனினால் என்ன பண்ணியாச்சு? துக்கப்படுத்துறாங்க. இப்போ நேர ஆலயத்துக்குள்ள வந்து சாப்பிடாம இருக்கிறாங்க, அழறாங்க. ஜெபம் அவன் இப்ப ஏழுக்கு கேட்கல. ஆனா யாருக்கு கேட்டுச்சு? சொல்லுங்க, யாருக்கு கேட்டுச்சு? கேட்க வேண்டியவருக்கு கேட்டாச்சு. நீ கத்தி ஜெபிக்கிறியோ, முணுமுணுக்கிறியோ, அழறியோ, துக்கம் தொண்டை அடிக்க, எப்படி வேணாரு உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பதற்கு சகிப்புத்தன்மை அவசியம். குடும்பத்திலே சகிப்புத்தன்மை இல்லை, நீ எப்படி சத்ரு போய் நேசிக்க முடியும்? ரத்த சொந்தன வாய்க்கழிய பேசுற அவங்க கிட்டே உன்னால சமாதானத்துக்கு பேச முடியல. உனக்கு என்ன? ஆமே ஸ்தோத்திரம். எப்படி சத்ருவை சிநேகிப்ப? எப்படி ஆண்டவர் உன் மூலமாய் ஆத்துமாக்கள் அறுவடை செய்ய முடியும்? முடியாது, முடியாது. எப்பம்பாரு சண்டை, எப்பம்பாரு கூக்குரல், எப்பம்பாரு அழுகை, எப்பம்பாரு தேவையில்லாத வார்த்தை. அந்த வார்த்தை சொல்லுது, அவிசுவாசிகளுக்கு முன்னாடி நீ செய்யறிய, அவங்க எப்படி மனம் திரும்புவாங்க? அவங்க எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? அப்ப சகிப்புத்தன்மை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவசியம். அதுதான் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை சொல்லுது, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாத. அவங்க தீமை செஞ்சு, அதனால நானும், அவங்க எனக்கு கெட்டது செஞ்சுட்டாங்க, நானும் கெட்டது. அதுதான் என்ன கெட்டது? ஆண்டவரே கை கால உடைய செய்யுங்க ஆண்டவர். இப்ப பைக்ல போயிட்டு இருக்கிறாங்க, திரும்பி ஆம்புலன்ஸ்ல தான் வரணும், ஜெபிக்குது சிலது. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்ற அப்படின்னா நீ கிறிஸ்தவலா இருக்கவே முடியாது, கர்த்தர் பிள்ளைகளா இருக்கவே முடியாது, கர்த்தருக்கு பிரியமான குடும்பமா இருக்கவே முடியாது. அந்த வார்த்தை சொல்லுது, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாத. அதுல ரோமர் 12:17, ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாத. அவங்க தீமை செஞ்சிருக்கிறாங்களா? நீ தீமை செய்யாத. மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடு. கர்த்தர் பிள்ளைகள் சொல்லுங்க அந்த வார்த்தை, யோக்கியமானதை செய். இன்னைக்கு சொல்றல, சண்டையில நம்ம கிராமமா இருக்கிறதுனால சண்டை சொல்லுவாங்க, நீ யோக்கியமா அப்படின்வாங்கல்ல, நீ யோக்கியமா, நீ வந்து சொல்ற யோக்கியமா. இதே தான் வேதம் சொல்லுது, யோக்கியமானவைகளை நாடு. எப்படி? ஒருவனுக்கும் தீமைக்கு என்ன பண்ணாத, தீமை செய்யாத. தீமைக்கு ஒருவனுக்கும் அப்படின்னா மற்றவங்களுக்கு கூட. அப்ப குடும்பத்திலே தீமை செய்ய நினைக்கிற, குடும்பத்துக்குள்ளே சூனியம் பண்ணிக்குது. குடும்பம் அதாவது அது நல்லதுன்னா நம்ம போனோம், கெட்டதுன்னா அது வரணும் இல்ல, குடும்பத்துக்குள்ளே சூனியம் பண்ணிக்குது. இது என்ன ஜென்மம்? அது நான் சொல்றேன் ஆமீன். நீ உனக்கு விரோதமா எழும்புகிறது, நீ செய்யறது, உனக்கு மற்றவங்க செய்ய எல்லாவற்றையும் பரலோகம் கணக்கு வச்சுட்டே இருக்குது. புரியுதுங்களா? பா ஜோயல் எந்த கவனிக்கணும், எல்லாவற்றையும் பரலோகம் கணக்கு வைக்குது. நீ என்னென்ன செய்யற, என்னென்ன நினைக்கிற, எல்லாவற்றையும் பரலோகம் கவனிக்குது. சகிப்பு தன்மை அவசியம். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு காலையில் எழுந்திருக்கிற, ஒருவேளை 5 மணிக்கு எழுந்திருக்கிற அப்படின்னா எத்தனை மணி? ஒரு 4 மணி. சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 4-4:30 மணி டைம். நம்ம 5 மணிக்கு நம்ம ஏன் எழுந்துக்கிறோம்? ஒரு 3 மணி நேரம். இந்த 3 மணி நேரத்தில் எங்கேயாச்சும் உன்னை குடும்பத்தில் வீட்டுக்குள்ள ஒருவேளை இடர்கள் உண்டாக்கினா சகிப்புத்தன்மையோட ஆலயத்துக்கு வந்திருக்கிறோமா? அவளை நமக்கு ஒரு திருப்தி, 4 வார்த்தை கேட்ட மாதிரி நாக்கு பிடிக்கிற மாதிரி, நாக்க பிடிக்கிற அவ இனி என் பேச்சுக்க சொல்றல. இது கிறிஸ்தவர்கள் செய்கிற காரியம். சகிப்புத்தன்மை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ எப்படி சொல்றது, இந்த கட்டவர்ல நகத்துல அடிப்பட்டா எவ்வளவு வலி இருக்கும் பாத்தீங்களா? நகை வெட்டுன்றாங்க, நம்ம வெட்ட மாட்டோம். அப்போ நகத்தை கல்லில் இச்சிக்கினா எவ்வளவு வலி இருக்கும்? ஒரு கற்பனையா உங்களுக்கு சொல்றேன். இப்போ கல்லில் போய் நகத்தோடு பெரிய நகை வச்சிருக்கிறோம், போய் கல்லில் இச்சிக்கினா எப்படி இருக்கும்? அந்த வலி சொல்ல முடியுமா? அந்த 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 வலி அப்பேற்பட்ட வலி. நகம் அவ்வளோதான், நகம் விழுந்துரும்.
அது அது நடக்க முடியாது, மொண்டிக்கின்னு நடக்கணும். இப்போ கல்லை போய் நீ வச்சுக்கின, எத்தனை பேர் கல்லுக்கிட்ட போய் சண்டை போடுறான்? எப்படி இருக்குது பா சனியை முச்ச கல், சண்டை போடுறோமா? அந்த கல்லை எத்தனை பேர் சுற்றி எடுத்து வச்சுட்டு வரோம். இனி ஓட்டிக்கணுமா? அப்படி மொண்டிக்கினா கூட என்ன பண்ணுறோம்? ரத்தம் ஊத்துனா கூட வேற வழி. கல்லுக்கிட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ செவுத்துல போய் வச்சுக்கிற, செவுத்த போய் சண்டை போட முடியுமா? லேசா கால் பட்டுட்டா போதும் ஆளு மேலே ரத்தம் ஊத்தும். அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ பேச முடியாது. நீ செவுத்த பத்தி பேச பைத்தியம் சொல்லுவான். செவரு எப்படி பைத்தியம் நல்லா தான் இருந்துச்சு இது வரைக்கும், நல்லா பைத்தியம். இப்போ அது லேசா தெரியாம கால் பட்டிருக்கோம். யாரு காலோ, குடும்பத்துல யாரு காலோ, அதுக்கு வாய் கிழிக்கிறோம் பாரு. நம்ம இல்ல ரத்தம் வராது, ரத்தம் வந்திருக்காது, நெகம் விழவே விழாது, வாய்ப்பே இல்லை. ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஊருக்கு வண்டி ஏறி போயிட்டாலும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். சகிப்புத்தன்மை அவசியம். எப்படி அவங்க ஒரு ஒரு பிரச்சனைல வந்து உனக்கு உதவி செய்வாங்கன்னு நினைக்கிற? இப்ப நம்ம நினைக்கிறோம் இன்னும் ஆறுதல் படுத்து ஒருத்தருமே இல்லைங்க. ஏன் இல்லை? நீ ஒழுங்கா இருந்தா தானே அவங்க புரியும் நினைக்கிறேன். நான் தனிமையா இருக்கிறேன். அப்ப எங்க சொந்தக்காரெல்லாம் செத்து போயிட்டாங்களா? உயிரோடு தான் இருக்கிறாங்க. என்னாச்சு? நான் தனியா வந்துட்டேன். எப்படி? சகிப்புத்தன்மை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவசியம். சகித்துக் கொள்ளுங்க. அவங்கள உன்னை எட்டி ஒதுக்கிறாங்களா, உன்னை சண்டை போடுறாங்களா, உன்னை குறை சொல்றாங்களா? ஆண்டவர் எல்லாம் அவர் செத்தே போயிட்டாரு. நம்ம பாஷையில பேசணும்னா அவர் செத்தே போயிட்டாரு. சாகப்படுற கடைசி நிமிஷத்துல பிதாவே மண்டியா இல்ல. எத்தனை பேர் சண்டை போட்டா சாரின்னு சொல்ற? குடும்பத்துக்குள்ள கம்பெனில விட்டுரு, எவனோ ஒருத்தன் தெரியாதவன் அவங்ககிட்ட போய் சாரி, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, வாய்க்கிட்டே சொல்ற தேங்க்யூ, நன்றி நன்றி. குடும்பத்துக்குள்ள சாரின்னு வார்த்தை நம்மளால வர முடியல. ஈகோ சாரி சொல்ல முடியும். அட இங்கிலீஷ் தான் தெரியல, தமிழ்ல கூட சொல்லு, மன்னிச்சிருன்னு சொல்லு. உண்மையாவே சாரின்ற வார்த்தைக்கும் மன்னிச்சிருங்கிற வார்த்தைக்கும் நம்ம சொல்லும் போது ஒரு டிஃப்ரெண்ட். என்ன மன்னிச்சிருங்கன்றதுக்கு வார்த்தைக்கு அதுதான் வேல்யூ. நாங்க சொல்றேன் நம்ம தமிழ் தான் வேல்யூ. சாரி அது கேட்கல, திரும்ப சொல்லுனா கூட சாரியும். அது என்ன இங்கிலீஷ்னே தெரியல. சாரின்ற ஒருத்தர் பேச சாரினாரு. எதுக்கு சாரி சொல்றாரு அப்படின்னா, நாங்க சாரி சொல்றீங்க இல்லை, நீங்க சொன்னது எனக்கு கேட்கல, திரும்ப சொல்லுங்க சாரி. அந்த இங்கிலீஷ் வேலை. தமிழ்ல மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க, செருப்பால வச்ச மாதிரி ஆயிடும் இல்ல. சொல்லு சகிப்புத்தன்மை. அந்த வார்த்தை சொல்லுது, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாத. எல்லா மனுஷருக்கு முன்பாகவும், அந்த வார்த்தை படிங்க, எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய. நாம சொல்றோம் யோகியமா, நீ வந்து பேசுற யோகியமான்ற. பரலோகம் சொல்லுது நீ யோகியமா, பரலோகம் கேட்கும் நீ யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். அப்ப சகிப்புத்தன்மை, சகிப்புத்தன்மை. 2 நிமிஷம் பல்ல கடிங்க. ஊசி போடும்போது பல்ல இல்ல, இன்ஜெக்ஷன் போடும்போது பிள்ளைங்க என்ன பண்றாங்க? ஊசி போட்டுதான் ஆகணும். ஐயோ என் பிள்ளை அழுவாங்க ஊசி போட்டான்னு சொல்றோம். மாத்திரை சாப்பிட்ற வயசு மாத்திரை, இன்ஜெக்ஷன் போடணும்னா இன்ஜெக்ஷன் தான் போடணும். அப்போ ரொம்ப பாசமா இருந்தா கூட என்ன பண்ணுது? ஊசி போட்டு தானே ஆகணும். அப்போ பல்ல கச்சிக்கணும் இல்ல, பல்ல கச்சிக்க. அவங்களுக்கு உன்னை அடிக்கடி துக்கப்படுத்திட்டே இருக்கிறாங்களா, அடிக்கடி உன்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்கிறாங்களா, பல்ல கச்சிக்க 2 நிமிஷம் சரியா போயிடும். இனி உங்க குடும்பத்துல உங்களால பிரச்சனை வரவே கூடாது. உங்களால ஒருத்தர் பிரிஞ்சு போனாங்க அப்படிங்கிற பேர் வரக்கூடாது. உங்களால தான் இது நடந்துச்சு, உங்களால தான் குடும்பம் உடைவதற்கு காரணம் அப்படின்னு இனி சொல்லக்கூடாது. நான் மாமியார் இல்லை, நான் மருமக இல்லை, நான் சம்பாதிக்க இல்லை. நீ வேலைக்கு போற வரைக்கும் உனக்கு தண்டை சோறு போட்டாங்க பெற்றவங்க. ஒரே மாசத்தை தண்ணி கொடுத்தும் போயிட்டு. இப்போ நிறைய பேர் இந்த பொம்பளை பிள்ளைங்கள்லாம் அது இப்போ அப்டேட் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட 20 வயசு ஆனாவே கல்யாண வயசுன்னு நம்ம முடிவு பண்ணிடுறோம். அப்போ அவங்க 10வது படிங்கன்னா எத்தனை வயசு? 15 வயசா? 10th படிங்கன்னா 15. அப்போ +2னா 17. அப்போ டிகிரி ஒரு 3 வருஷம் அப்படின்னா 20 வருஷம். அப்போ 21வது வருஷம் கல்யாணம் பண்ணிடணும். அப்போ செலவு பண்ணுது எதுக்கு? படிக்க வச்சோம், வேலைக்கு போ.
இவங்க கடனை கட்டிக்கினே இருக்கணும் சாவர வரைக்கும். அப்போ பிள்ளைங்களை மகனுக்குன்னு வச்சுக்கோ, ஆம்பளை பிள்ளைன்னு வச்சுக்கோ, அவங்க கல்யாணம் பண்ணி கடன் வாங்கி கல்யாணம் பண்றாங்க, அதை பண்ணி வாங்கி கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணதே தனி கொடுத்துருமோனா யார் அந்த கடன் அடிக்கிறது? யாரு கல்யாணம் பண்ணிக்கிறது? இதுல ஒரு நான் சம்பாதிக்கிறேன், உனக்கு வாங்கின கடன் காரி வஞ்சுன்னு இருக்கும். சகிப்புத்தன்மை அவசியம். ஒருவனுக்கும் தீமைக்கு, சொல்லுங்க அந்த வார்த்தை, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்க. அதுல 18வது வசனம், கூடுமானால், ரோமர் 12:18 கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும். அப்ப அந்த வார்த்தை உங்களால் ஆன மட்டும் அப்படின்னா இருக்குது சம்திங். ஆண்டவருக்கு தெரியும். எப்ப பாரு உன்னை டார்ச்சர் தெரியும், எப்ப பாரு குறை தெரியும், எப்ப பாரு உன்னை துக்கம் தெரியும். ஆனாலும் உங்களால் ஆன மட்டும், சொல்லுங்க அப்படியே சொல்லுங்க, என்னால் ஆன மட்டும். அப்படியே கையை வைத்து சொல்லுங்களேன், என்னால் ஆன மட்டும், என்னால் ஆன மட்டும் என் குடும்பத்துல சமாதானமா இருப்பேன். அவங்களுக்கு படிக்க தெரியல, அப்பா அம்மாக்கு படிப்பறிவு இல்லைன்னு வச்சுங்க, நீ படிச்சிருக்கிற 4 இடம் போற, நீ சரியா நடந்துக்கணுமா, அவங்க சரியா நடந்துக்கணுமா? அப்போ பிள்ளைகளுக்கும் சரி, தாய் தகப்பனுக்கும் சரி, கூட பிறந்தவங்களுக்கும் சரி, சில விஷயத்துல ஒதுங்கி இருப்பது தான் நல்லது. எல்லாத்திலும் போய் போக்க வைக்க கூடாது. அப்ப பிரச்சனை உருவாவதற்கு நாம காரணமா 3வது ஆள் இருக்கவே கூடாது. இப்ப கணவன் மனைவின்னு வச்சுங்களேன், கணவன் மனைவி சண்டைக்குள்ள தாய் தகப்பன் என்ன பண்ணக்கூடாது? எப்ப போகணும்? 4 செவத்தை விட்டு வெளியில வரும்போது தான் நீ போய் நிக்கணும். 4 செவத்துக்குள்ள நீ உள்ள போந்தா, நீ உங்க அம்மான்னு சொல்லு, அவங்க அம்மான்னு சொல்லு, அவங்க அப்பாண்ட டாப்பல் போடு, வீட்டுக்குள்ளே பேசி முடிச்சிரு. அப்போ அந்த வார்த்தை சொல்லுது சகிப்புத்தன்மை. அந்த வார்த்தை சொல் கூடுமானால், கூடுமானா இன்னைக்கு போய் சூனியம் பண்ண அவன் கையை பிடிச்சிட்டு சாரின்னு கேட்டு வந்துரு. இதனால நம்ம செத்தாலும் பரவாயில்ல இல்ல, நமக்கு தெரியும் இல்ல, இவங்க தான் தெரியுது இல்ல, அவன் கிட்ட போயிட்டு கையை வச்சு சாரின்னு சொல்லு. உன்னை விட செய்யணும்னு நினைக்கிறான், உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறான், நீ சிரிக்க கூடாதுன்னு நினைக்கிறான். இதுதான் முதல் டார்கெட். சிரிக்கிற சத்தம் கேட்க கூடாது, அழற சத்தத்தை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். போய் சாரி, ஏதாச்சும் நான் தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிரு சொல்லிட்டா திரும்ப உனக்கு சூனியம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். எதுக்கு வந்துச்சுன்னே தெரியல, என்னன்னே தெரியல, வந்து சாரி கேட்டு போகுது. 5 அறிவு ஜீவன் எது? 5 அறிவு எது? எது நம்ம வளர்க்குறது? எது 5? நம்ம வளர்க்குறதே சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டில் வளர்க்குறது 5 அறிவு எது? அதெல்லாம் சொல்லுங்க. காட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப லேட் ஆகிடும். 5 அறிவு எது நம்ம வீட்டில் வளர்க்குறது சொல்லுங்க? நாய், வேற கோழி, பூனை, ஆடு, மாடு, அவள்தான். இது பறந்து வந்து உட்காந்துருக்கும். இது போகும்போது தண்ணி, கஞ்சி தண்ணியை குண்டான தள்ளி விட்டு போயிருக்கும். அது எத்தனை அறிவு சொல்லுங்க? எத்தனை அறிவு? 5 அறிவு அதுக்கு தெரியாது. இந்த குண்டான நிக்க வச்சுதான் இருக்கணும், இப்படிதான் குடிக்கணும், குடிச்சிட்டு சுத்தபத்தமா வச்சுட்டு போகணும்னு 5 அறிவுக்கு தெரியாது. ஆனா 6 அறிவு 5 அறிவு செஞ்சதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கும். என்ன இதுல என்ன சண்டை? அவ தான் எடுத்து வந்து விட்டுருப்பா. அவ தான் மாட்டு, எப்படி மாடு நந்து போனா மண்ணு அந்து போகுதுன்னு சொல்ற ஜனம் என்னமோ, மாடு வாசல் போனா மண்ணு அந்து போகுதுன்னு சொல்லு. நான் நிறைய இடத்துல பார்த்தேன். மாடு காலடி வச்சா கூட புல்லு மொழிக்கும், ஆனா மனுஷன் நடந்து போனா வாய்ப்பே கிடையாது. அப்பேற்பட்ட மோசமானவன் நம்ம. நான் அந்த மாடு நடந்து போயிருக்கோம். இதை பத்தியா மாட்டு காலடி பத்தியா? என் வாசல்னா ரோடாது. கண்ணை மூடிட்டா கோபியா தான் பாடுவார். என்ன பாட்டு? 6 அடி வீடு பேரு சுடுகாடா இல்ல, இதுதான் நிரந்தரம். இது நீ என்ன வாசல பரல போற? மாடு போயிடுச்சு, பெருகிட்ட பூஞ்சி போச்சு. இப்ப மழை வருது, வெள்ளம் வருது, ஊடே ஆச்சுன்னு போகுது. அப்ப என்ன பண்ணுவேன்? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இன்னைக்கு அவங்க ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு நம்ம சபையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் பக்கத்துல. ஏன் ரட்சிக்கப்படல? ஆடு மாடு போனது 5 அறிவுக்கு நீ 6 அறிவு சண்டை போட்டுட்டு இருக்கிற. எப்படி வரும்? சகிப்புத்தன்மை அவசியம். அந்த வார்த்தை சொல்லுது, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சொல்லுங்க சமாதானமா இரு, சமாதானமா இரு. அதுதான் ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்டர் சொன்னாரு, எலுமிச்சை பழம் உனக்கு சூனியம் பண்ணி வச்சிருக்கிறாங்களா, அதை எடுத்து அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்னைக்கு லெமன் சாதம் செய்ய போறேன், நன்றி, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. நாளைக்கு 2 எலுமிச்சை பழம் வச்சா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணு. அவரு
இல்லை 2 எலுமிச்சை, நாளைக்கு 2 எலுமிச்சை வைக்கணும் ஆண்டவரே, ஜோபம் பண்ணு, 2ஆ வைப்பாங்க. உனக்கு லெமன் சாதம் ஈஸியாக செலவு இல்லாமல் போயிடும். லெமன் டீ போட்டு குடி, லெமன் ஜூஸ் சக்கரை போட்டு குடி, அது என்னதான் ஆகுது பார்க்கலாம். இப்போ வச்சாச்சு, சூனியம் பண்ணி வச்சாச்சு, நம்ம என்ன சொல்லுவாங்களே எல்லையிலே வச்சாச்சுன்னு வச்சுங்களேன், அதை அரிஞ்சு நீ குச்சி தான் பாரு என்ன ஆகிட்டு போகுது. ஆல்ரெடி செஞ்சாச்சுன்னு வச்சுங்க, அதை அரிஞ்சு குச்சி தான் பாரு என்ன ஆகிட்டு போகுது. முடி விழுறதே அப்பா சித்தந்தா தான் என் முடி விழும். நீ வைக்கிற எலுமிச்சை மல்லெல்லாம் வெட்டி 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 ஜூஸ் போட்டு வாசல் போட்டு வைய, அவன் 10,000 20,000 கொடுக்கறது நிறுத்திடுவான், சீக்கிரத்தை நிறுத்திடுவான். இது வேலை செய்யல. அப்போ நமக்கு என்ன தேவை? சகிப்புத்தன்மை. சொல்லுங்க சகிப்புத்தன்மை, சொல்லுங்க சகிப்புத்தன்மை. ஏய் இப்பவே இதை பண்ணாதான் அப்புறம் எப்போ உணரால போய் சொல்லும். இப்பவே அடுக்கி வச்சாதான் பின்னாடி. இப்ப விட்டுட்ட நீ மூலையில தான் உட்காரும், அது சத்துரு. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொல்ற மருமகளை பார்த்து, என் மக மான்றோம், என் மக தப்பு பண்ணா சண்டை போடுவோம். ஆனா மகன்றது வார்த்தைக்கு தான் அப்போல, இது கட்டணத்துக்கு வேற. ஏன் அதே மாதிரி தான் அப்போ சொல்லிச்சு, என் மகமா இன்னொரு பொண்ணுமா ஆல்ரெடி இருக்கும், ஆல்ரெடி 10 இருக்கும், நீ 11 என் பொண்ணுமான்னும். அப்ப தப்பு பண்ணா பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணுமா இல்லையா? சொல்லி கொடு, தப்புமா இது செய்யக்கூடாது. அதுதான் நிறைய பார்க்கும்போது கல்யாணம் ஆன வந்த உடனே என்ன பண்ணணும், அம்மா 5 மணிக்கு எழுந்துக்கோ, 6 மணிக்கு எழுந்துக்கோ, உங்க வீட்டுக்காரருக்கு டீ போடு சாப்பாடு செய்யணுமா அப்படின்னு. கல்யாணம் ஆன புதுசுல என்ன பண்ண, நீ தூங்குமா நான் செஞ்சுக்கிறேன், நான் இருக்க என்ன புது உனக்கு, நான் போக செய்யும். 1 மாசம் ஆகும், 2 மாசம் ஆகும். இப்போ யோசிக்கும், கூடவே வரமாட்டேன்றால். ஏன் வரல? வரும்போதே நீ ஒழுங்கா வாமா, கூடவா, அத்து கூட வந்து ஹெல்ப் பண்ணு, மாமா கூட வந்து ஹெல்ப் பண்ணு, காய் கட் பண்ணி கொடு, வெங்காயங்களை கூட கட் பண்ணி கொடு, நீ கட் பண்ணி கொடுத்தாவே டேஸ்ட்னு சொல்லிடு. அப்போவே நீ போ தூங்கு. நீ யார் உன்னை ஐயோ பண்ணி அப்போ அங்கேயே நீ லாக் பண்ணிடுற. 6 மாசம் கழிச்சு 5 மாசம் கழிச்சு இப்போ சண்டை ஆரம்பிக்கும். அவங்க பையன் போய் என்ன உன் பொண்டாட்டி எப்பவும் பார் நானே வா சாவர வரைக்கும், வரும்போதே விட்டு இருந்தா அது செஞ்சு அத்தை நீ உட்காருன்னு சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? சில விஷயத்த இப்போ நமக்கே நாம தான் தப்பு பண்ணிட்டோம். இப்போ போய் சொல்லியம்மா அப்போ என்னால் முடியலம்மா, நீ என்ன பண்ணு விட்டுட்ட. இப்போ போய் சொல்லியம்மா வயசாயிடுச்சு என்னால் என்ன பண்ணுவேன், கண் பாரு தெரியல, உப்பு பாருறதுக்கு சர்க்கரை போட்டு 2 வாட்டி சர்க்கரை போட்டுக்கிட்டோம் கூட குழம்புல. அப்போ உனக்கு கண் பார்வை இல்லைன்றது தெரிஞ்சுக்கும். ஆல்ரெடி வந்து குழம்பு செய்ய ஆரம்பிக்கும். 2 வாட்டி சர்க்கரை போட்டுரு, 2 வாட்டி டீல உப்பு போட்டுரு, அதுவும் சக்கரை மாதிரி தான். இப்போ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போ எங்க இன்னொரு ஆள் வந்து இன்னும் உன் மருமகளை தூங்க வச்சுனுக்கிற அப்படின்னு சொல்ற வரைக்கும் வைக்காது. ஏந்திரு ஓ என் மரும என் மகனு கட்டி இருக்கிறேன், நீ என்ன பண்ணு, உன் வீட்டை போய் பார்த்து சொல்றேன். ஆமாங்க நான் கூட அப்படிதான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கோ. அடிக்கடி வந்து பாயிண்ட் கொடுத்துட்டு போ, பாயிண்ட் அடுத்து அடிக்கடி பாயிண்ட். அப்போ சகிப்புத்தன்மை வெறும் வார்த்தையா இருக்கக்கூடாது, வெறும் வார்த்தையா இருக்கக்கூடாது. அந்த வார்த்தை சொல்லுது. 19வது வசனம் வாசிங்க. 19வது வசனம் எல்லாரும் பைபிள் எடுத்து வந்துக்கிறோம் படிங்க. 19வது வசனம் படிங்க. ரெடி 1 2 3. கிப்சனுக்கு வசனம் தெரியல. ரோமர் 12:19 வாசிங்க. பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் தரேன். அடுத்தது நீங்க பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுக்காத. நான் பதில் சொல்றேன், அதுக்கு நான் பதில் செய்றேன். அதுக்கு நான் பழி வாங்குறது என் வேலை, உங்க வேலை. உங்களால் ஆன மட்டும் யாவரோடும் சமாதானமா இருப்பதுதான் நம்ம வேலை. ஐயோ அந்த அக்காவா, ஐயோ அந்த அண்ணவா, ஐயோ இதுவா. ஒரு மதிசம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பெரியவங்க ஒரு மதிசம் என்ன எடுத்துன்னு வந்தாங்க. நான் சும்மா போனேன். அப்போ சொல்றாங்க, நான் தம்பா அவளை வேலைக்கா இட்டுன்னு போனேன். சரி, அப்போ வேலையே தெரியாது, நான் தான் சொல்லிக்கிட்டேன். சரி, முதலாளிங்களுக்கு அந்த பூ பறிக்கிறதுக்கு நான் தான் எங்க சொந்தம், அது சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருங்க. அப்போ எங்க சொந்தம் அப்படின்னு நான் தான் கொண்டு போனேன். சரி, இப்போ என்னாச்சு, அவ என்னை பத்தி குறை ஒன்னுறாளன்னு சொல்லிக்கிறான். இப்போ அன்னைக்கு ரோட்ல நின்று சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. யாருன்னா ரொம்ப சொந்தம், உரிமையா ஒரு பேர் உறவு சொல்ல வேண்டியவங்க அந்த பொங்கல்னு சொல்லிட்டாங்களா.
அது வரைக்கும் உறவு முறை பேர் சொல்லியிருக்க இவங்க எனக்கு இது வேணும். அப்ப இவங்க அந்த அந்த பொம்பளைன்னு சொல்லிட்டாங்களா, அதுக்கு 2 பேரு அவ ரோட்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இப்ப எதுக்கு சொல்ற அப்படின்னா, பழி வாங்குறது அவருக்குரியது. நீ பொம்பளைன்னு தான் சொன்ன, பொம்பளைன்னு தான் சொல்லுங்க. பொம்பளைய வேற தான் மாத்தி சொல்லக்கூடாது. ஆமாவா இல்லையா? புரியுதா இல்லையா? நான் சொல்ல பொம்பளைன்னு தான் சொல்லணும். ஆம்பளைய மாத்தி சொன்னாதானே தப்பு. பொம்பளைன்னு என்ன எப்படி அவ சொல்லுவா? அது நமக்கு நிறைய கேள்வி வருது இல்ல. பொம்பளை தான் சொல்லணும், அது தப்பே கிடையாது. நம்ம என்ன பொம்பளை சொன்னேன், ஆமா பொம்பளை சொன்னேன், சரிம்மா இன்னொரு முறை சொல்லாத, நான் பொம்பளை தான் சொல்லிட்டு வா. அதுக்கு அது எத்தனை வீடு தெரியுமா? அங்க 2 வீடு, இங்க 2 வீடு, 3வது ஆளு, ஆனா 5வது ஆளு, இன்னும் எத்தனை ஆளு போச்சு எனக்கு தெரியல. பொம்பளைன்னு சொன்னதுக்கு சண்டை. அந்த முதலாளிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு, நான் வரேம்மா, உன்னை பொம்பளைன்னு சொன்னதை நான் சாட்சி சொல்றேன்னு அந்த முதலாளியும் சொல்றாரு. பொம்பளைன்னு சொன்னது பொம்பளைன்னு சொல்லிட்டா மூஞ்சி போச்சு, பேசாத கூட போயிட்டேன், சகிப்பு தன்னை விட்டு போயிட்டேன். அவன் பையன் வேலை செய்யறவனை ஃபோன் பண்ணி அவன் என்ன பொம்பளைன்னு சொல்லிட்டா, வரும்போது கேட்டு அவன் கோட்டு வாயோட வந்துக்கிறான். நான் பசங்களை ஸ்கூலுக்கு ஏற்றது நிற்கினா கோட்டு வாயோடு. அவன் நைட் ஷிஃப்ட் பாவம், என்னாச்சு இவ்வளோ லேட்டாக வரேன்னா அப்படின்னா, நான் அது மாதிரி மதிஷம் அவங்களோட போயிட்டு வரேன். ஆல்ரெடி அந்த மதிஷம் எனக்கு தெரியும், நான் வரும்போது எனக்கு ஒரு மதிஷம். அப்போ சகிப்பு தன்மை சின்ன விஷயம். சொல்லுங்க, குழம்புல கொஞ்சம் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு, புதுசாக வாங்கி நிறைய கடை வித்தியாசம் இருக்குதுல்ல, மிளகாத்தூள் இருக்குதா இல்லையா? இந்த கடையில் வாங்கினா கரெக்டாக இருக்கும், இந்த கடையில் வாங்கினா கொஞ்சம் காரமாக இருக்கும். நல்ல மிளகாத்தூள் அங்கே தான், எங்கள் ஊரில் ஒரே ஒரு மிளகாத்தூள் ஒரே ஒரு கடையில் தான் நல்லா இருக்கும். அப்போ வித்தியாசம் இருக்குதா? அப்போ புது மிளகாத்தூள் காலி ஆயிடுச்சு, புது மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டு அதே தான் போட்டிருப்பாங்க, கொஞ்சம் காரமாயிட்டு இருக்கும். அவள் எனக்கு வாயில் புண்ணுன்னு தெரிஞ்சு மிளகாத்தூளை போட்டுக்கிறான்றோம் இல்லை. எனக்கு காரம் பிடிக்காது, நான் சாப்பிடக்கூடாதுன்றதுக்கே காரம் போட்டுக்கிறான்னு ஆரம்பிக்கிறோம். ஏம்மா என்னம்மா நான் காரம் சாப்பிட்டுக்கிறதா உனக்கு தெரியாதம்மா அப்படின்னு சொன்னா காலில் கூட உயிர்ந்துருவாங்க. ஐயோ எனக்கு தெரியாதுங்க, மிளகாத்தூள் புதுசு. உனக்கு தெரியாது, மிளகாத்தூள் புதுசாக வாங்கி வந்துக்குது, உனக்கு தெரியாது. வீட்டுக்கார் வாங்கி வந்து கொடுத்துருப்பாரு, புது கடை தெரியாது, மிளகாத்தூள் இல்லைப்பா அப்படின்னா ஒரு 1/4 கிலோ மிளகாத்தூள் வாங்கி வந்துருப்பாரு, அதே அளவு போட்டிருப்பான், காரம் அதிகமாயிடுச்சு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்காக தான், நான் பட்னியா சாவன்றதுக்காக தான். என்னாச்சுமா போய் பேச சொல்லுங்களேன், நீயா தானே வச்சுக்கிண்டு சொல்றாங்கல்ல, நான் தாங்க வச்சுக்கின்ற. அப்ப நீயா வச்சுக்கிட்டு போய் நீ என்ன பண்ணோம், ஏமா என்னாச்சு கொஞ்சம் காரை கம்மி பண்ணிட்டா நான் சாப்பிட மாட்டோமா, இன்னைக்கு என்ன பண்றேன், கொஞ்சம் தண்ணி எடுத்தா கஞ்சி ஊற்றி, அவங்க எதிர கஞ்சி குடி. ஐயோ சே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டோம், அவங்க என்ன பண்றாங்க கஞ்சி. இதுக்கு உன் பொண்டாட்டி இது மாதிரி பண்ணிட்டா, வேலையில வரும்போது பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டா, இதை பண்ணிட்டான், சண்டை மங்கு மாலும் மதியம் போவோம் ஊர் ஜனத்துக்கு. சகிப்புத்தன்மை, அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது. ஆமீன். நான் எனக்கு தான் அந்த வேலை, பழி வாங்குறது ஆண்டவருக்குரியது. மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா போட்டு சாவடிக்கிறது நம்ம வேலை கிடையாது, உப்பு அதிகமா போட்டு சாவடிப்பது நம்ம வேலை கிடையாது, அது ஆண்டவருடைய வேலை. அதுதான் போனவர் ஐயா சொன்னார்ல, என்ன சொன்னாரு, பொண்டாட்டி வேணும்னு ஆக்கண்டெல்லாம் சொல்லுங்க, அந்த டைலாக் சொல்லுங்க. பொண்டாட்டி வேணும்னு ஆக்கண்டெல்லாம் வச்சுட்டானா, வீட்டுக்காரர் வேணும்னு ஆக்கண்டெல்லாம் வச்சாலாம் பொண்டாட்டி. அப்போ கணவன் வேணும்னு போட்டதெல்லாம் வச்சுட்டால, மனைவி வேணும்னு கணவன் என்ன பண்ணிட்டாலாம் போட்டது. அப்போ இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா அரிசி வாங்க வேண்டிய வேலையே இருக்காது, காய்கறி வாங்க, அதே தானே ரொட்டேஷன் போகுது. நீ சாப்பிட்டு அவங்க எது போடுவாங்க, நீ சாப்பிட்டு, அப்போ ஒரே வேலை சாப்பாடு செஞ்சுட்டா போதும், செலவே இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட், சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை அவசியம். நான் கூட நான் வண்டி ஓட்டுக்கு போயிட்டேன், இப்போ நைட்டில் தூக்கும் டைம்னா நினச்ச நேரமாலும் நின்று டீ சாப்பிட்றோம். அந்த அம்மாவுக்கு டீ பிடிக்காது, நான் போய் டீ கேட்டால் போடுவாங்க, நீயே போட்டுக்க சக்கரை போட்டுக்கன்றாங்க, ஏன்னா பால் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் இப்போ நான் லாரிக்கு போனாலும் என்ன ஆகுதுன்னா, நைட்டில் கம்பல்சரி 10 முறையாச்சும் டீ குடிச்சிடும், பகலில் ஒரு 5 முறை குடிச்சிடும். எனக்கு பிடிக்காது. ஆனால் இப்போது வேறு வழி இல்லாமல் நைட்டில் தூக்க முடிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறோம், இப்போ அவங்ககிட்ட வந்தால் அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. நிறைய முறை நினச்சிக்கிறேன் எங்கள் வீட்டில் டீ போட்டு கொடுப்பாங்களான்னு, எங்கன்னா வேலை செஞ்சாங்கன்னா கொடுக்குறாங்க, சர்ச்சு வேலை, பாத்ரூம் வேலை. இல்லை அப்போ கிடைக்காதுன்ற இடத்துல போயிட்டு நீ கிடைக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு விஷயம் கிடைக்காதுன்னு போது அங்கே போய் கிடைக்கணும்னு நீ வலுக்கட்டாம நிற்கிற அப்படின்னா உனக்கு சகிப்புத்தன்மை இல்லைன்னு அர்த்தம். மாமியாரா இருக்காத, மாமனாரா இருக்காத, மருமகளா இருக்காத, அப்பா அம்மாவா இருக்க, பிள்ளைங்களா இருக்க. சகிப்புத்தன்மை அவசியம். நான் ஒரு கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் 3 பாயிண்ட் எடுத்துட்டு வந்திருக்கிறேன்.
உங்களுக்கு புரியுற மாதிரி நான் விளக்கி சொல்லியிருக்கிறேன். உண்மையாகவே இன்னைக்கு வீட்டுக்குள்ள யார்கிட்ட பேசாம இருக்கிறியோ அவங்க தான் தப்பு பண்ணியிருக்கிறாங்க, நமக்கு தெரியும். இப்போ நானும் கிப்சனும் சண்டை போட்டுக்கிறோம் அப்படின்னா என் சைடில் நான் நியாயமானவன் எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணுவேன், நான் தான் சரி நான் சொல்லுவேன். இப்போ கிப்சன் சைடில் நான் தான் கரெக்டாக பண்ணேன். அப்போ அவங்களுக்கு நியாயமாக தான் போடும். புரியுது? நான் சொல்லி ஒரு பிரச்சனை வருது, எனக்கு நான் நியாயமானவனாக தான் இருப்பேன். இப்போ கிப்சன் சைடில் இல்லை நான் கரெக்டாக தான் இருந்தேன். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் பேசுங்க, சாரின்னு கேட்க, மன்னிச்சிருன்னு கேட்க. குடும்பத்துக்குள்ள உண்மையாவே இருக்கிறது 4 பேர் 4 மொழியா போய் சாப்பிட்றது கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க முடியாது. 4 பேர் 4 விதமா மூஞ்சி திருப்பிட்டு போறது அது குடும்பமா இருக்காது. உங்களால் ஆன மட்டும் யாவரோடும் சமாதானம். உங்களால் முடிகிற வரைக்கும் சமாதானத்தோடு இருங்க. வேதம் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணு, பிரிக்காத. ஒன்ன நாளை சொல்லி பிரிக்காத, நாளை ஒன்னா சொல்லி சமாதானமா இருக்க வை. புரியுதுங்களா? ஒன்ன நாளை சொல்லி பிரிச்சிடாத. 4 சொன்னாலும் 1 தான் சொன்னான்னு சமாதானமா இருக்க படி பண்ணு. இதுதான் சகிப்புத்தன்மை. அப்போ ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மூட்டிங்களா? படிக்க வேணாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால என்ன பலன்? இந்த வசனத்தை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன், நேரம் முடிஞ்சிச்சு. நீங்கள் குற்றம் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, அதனால தண்டனை கொடுக்குறாங்க. இப்ப நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை அடிக்கிறாங்க, அதனால பொறுமையா இருக்கிறேன், இதனால ஒரு பலனும் இல்லை. நான் தப்பு செஞ்சுட்டேன், அது தண்டனை வருது, அதனால நான் பொறுமையா இருந்தேங்க, அதுல ஒரு பலனும் இல்லையா? அதனால என்ன கீர்த்தியுண்டு? 1 பேதுரு 2:20, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பதாக பிரீதியா இருக்கும். நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையா இருக்கணுமா? புரியுதுங்களா அந்த வார்த்தை? நல்லதுதான் செஞ்சிருக்கிற, ஆனா அந்த நல்லதுல உனக்கு கெட்டது வருதா? குடும்பத்துக்குள்ள மருமகள் மூலமா, மாமியார் மூலமா, நாத்தனார் மூலமா, சம்திங் யார் மூலமாவோ பொறுமையோடு சகித்தா அதுதான் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். அப்ப அன்னாள் யார சகிச்சா சொல்லுங்க? இவ்வளவு நேரம் பேசினேன், 1 மணி நேரம் பேசியிருக்கிற. யாரை சகிச்சாங்க? சக்கலத்தில பெனினாலை சகிச்சா. வாய் கோணின்னு போயிட்டு ஆண்டவரே ஜபிக்கவே இல்லை. ஒருவேளை அந்த ஜபம் ஒருவேளை கேட்கப்பட்டிருக்குமோன்னு தெரியல. சர்ச்சில் வந்து முணுமுணுக்கிறா, துக்கமுக மாறி சந்தோஷத்தோடு போறா. வேலி சொல்றாரு, உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக்க கடு போ, ஆண்டவர் செய்வார் போ. துக்கமுக மாறிச்சு. ஒருவேளை ஆண்டவரே பெண்ணினால் வாயை கோணின்னு போயிட்டோம், இனி பேசக்கூட பூமியாக்கிடும். ஜபம் பண்ணல. அப்ப நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்தில் முதல்ல சகிக்க கற்றுக்கொள்ளுங்க. சகிக்க ஒப்பு கொடுங்க. சகிப்பு அவசியங்க. பேசாம இருந்து நமக்கு என்ன வந்துச்சு? பேசாம இருக்கிறதுனால நமக்கு என்ன? ஒண்ணும் இல்லையே. பேசுங்க. சத்துருவை சிநேகிக்க சொல்லுகிற ஆண்டவர் தான் சொல்றாரு, சகிக்கணும். உங்களால் ஆன மட்டும் யாவரோடும் சமாதானம். அப்படியே முழங்கால் படிட்டு, சகிப்புத்தன்மை அவசியம். சகிப்புத்தன்மை அவசியம். அப்படி முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நீங்க பேசின வார்த்தையின்படி எங்க குடும்பத்தில் இருக்கிற நபரை நாங்கள் சகிப்பதற்கு இன்னைக்கு எங்களை மாற்றோம்.